அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் வானுயர மினாராவோடு கட்டப்படுகிறது. கிட்டத்தட்ட பல லட்சங்கள் அந்த பள்ளிவாசலினுடைய மதிப்பு. உள்ளூர் பிரமுகர்கள், தனவந்தர்கள் பள்ளிவாசலை கட்டுவதற்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தகுந்த மாதிரி உதவியை சொர்க்கத்திலே ஒரு வீடு வேண்டும் என்ற நோக்கத்திலே பள்ளிக்காவடி கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஒரு பெரிய முஸ்லீம் கோடீஸ்வரர் பள்ளியினுடைய செலவில் கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு அவரே கொடுத்துருக்கிறார். 50 லட்ச ரூபானா 27 லட்ச ரூபா அவர் கொடுத்துருக்காரு. ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு உள்ளே நுழைஞ்சு தொழுகிறதுக்கு வராரு. காமத் சொல்லி தொழுகை நடந்துகிட்ருக்குது. பள்ளிவாசலுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்தவர். அவருடைய பொருள் செலவில் தான் அந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கு. பார்க்குறாரு, பயங்கர கூட்டம், உள்ள இடம் இல்லை. ஒரு ஓரமாக ஒரு செருப்பு போகிற இடத்துல கொஞ்சோண்டு இடம் இருக்குது, அங்கே நின்று தொழுகிறாரு. இதுதான் இஸ்லாம். இங்கே வசதி படைத்தவர்களுக்கு முதல் மரியாதையோ, அவர்களை வரவழைத்து அவர்களுக்காக வேண்டிய தொழிலை எதிர்பார்ப்பதோ, இந்த பரிவட்டம் கட்டுறதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. நீங்கள் கொடுத்ததற்கு கூலியை அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் இங்கே எல்லோரும் சமமானவர்கள் என்பதை காலமாக இந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்லுகின்ற இடம் பள்ளிவாசல். முஸ்லீமாக வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.